بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ ابتلى إبراهيم ربه بكلمات فأتمهن قال إني جاعلك للناس إماما قال ومن ذريتي قال لا ينال عهد الظالمين. صدق الله مولانا العظيم. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃபூத்து தஃபாசீர் என்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட தஃப்சீர் கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவினுடைய ஆயத்துகளை, அதன் விளக்கங்களை தெள்ளத் தெளிவாக அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த வரிசையிலே நாம் இதுவரைக்கும் 123 ஆயத்துகளை கடந்து 124வது ஆயத்திலிருந்து 129வது ஆயத்து வரைதான் இங்கு பார்க்க போகிறோம். இந்த பாடத்திற்கு நாம் இந்த பாடத்தின் எண்ணிக்கை என்ற அடிப்படையில் பார்த்தால் 166வது பாடம், ஆயத்துடைய எண்ணிக்கை 124வது ஆயத்தை காண இருக்கிறோம். இதற்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு நாம் என்ன கொடுத்திருக்கிறோம்? பரம்பரை வம்சாவளி ஒரு பொருட்டல்ல. பரம்பரை வம்சாவளி ஒரு பொருட்டல்ல. பாடம் 166 விளக்கம் என்ன பார்க்க போறோம்? பரம்பரை வம்சாவளி ஒரு பொருட்டல்ல. இது என்ன விஷயம் சொன்னா, அல்லாஹு தாலாவுடைய விஷயத்தை பொறுத்தவரை பரம்பரை வம்சாவளி ஒரு பொருட்டல்னா என்ன அர்த்தம்? பொதுவா தீனுல் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும், அதே போல் அல்லாவிற்கும் மக்களுக்கும் படைப்பினங்கள் ஹாலிக்குக்கும் மஹ்லூக்கான மனிதர்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன? அதாவது அப்த் என்ற அடிப்படையில் தான் தொடர்பு. அடியான். நாம் அல்லாஹ் நம்முடைய எஜமான், நாம் அவனுடைய அடிமைகள் என்ற தொடர்பு தான். அப்ப அல்லாஹு தாலா அதை அடிப்படையில் தான் என்ன செய்வான்? அடிமைகளில் நல்லவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அந்தஸ்து உண்டு, தீயவர்களாக இருந்தால் அவர்கள் இழிவிலேயும் கேவலத்திலேயும் வீழ்த்தப்படுவார்கள். இது அல்லாஹுடைய நியதி. அல்லாஹுக்குன்னு அல்லாஹு தலா சில வழிமுறைகள் சுன்னத் என்பது தனக்காக வேண்டி வகுத்து வைத்திருக்கு. எவ்வாறு அல்லாஹ் சொல்ற மாதிரி கச்சப அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, அல்லாஹு தலா தன் மீது ரஹ்மத்தை கடமையாக்கி கொண்டான். அப்ப அல்லாஹ் ரஹ்மத் செய்யறது தான் அதிகமாக இருக்கும். அவனுடைய கோபத்தை விட அவனுடைய ரஹ்மத், அவனுடைய மஃபிரத் முந்தி கொள்ளும். இது அல்லாஹு தலா அவன் மீது அவனே ஏற்படுத்தி கொண்ட எதற்காக வேண்டி? மனிதர்களுக்கு ஒரு ஆறுதலுக்காக, மனிதர்களுடைய முன்னேற்றத்திற்காக, மனிதர்களுடைய அந்த நஃப்ஸ், அதாவது மனிதனுடைய அந்த பலகீனத்தை அறிந்து அல்லாஹ் செய்திருக்கிறான். அப்ப அதே போல அல்லாஹு தாலா தன் மீது ஆக்கி கொண்ட அந்த நியதி, தன் மீது ஆக்கி கொண்ட ஒரு வரையறை இருக்குது. அது அவனுக்கு எதுவுமே எல்லா வஸ்துக்களையும் அவன் தேவையற்றவன். இருந்தாலும் அவன் மனிதர்களுக்காக வேண்டி, படைப்பினங்களுக்காக வேண்டி சில விஷயங்களை வகுத்து வைத்திருக்கிறான். ஒவ்வொன்றும் நீதியானதே. அந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா அடியானுக்கும் அல்லாவிற்கும் உள்ள தொடர்பு என்ன? அடிமை எஜமான் என்ற தொடர்பு மட்டும்தான். அப்ப அடிமை என்பது அடியார்கள், எஜமான் என்பது அல்லாஹ். அப்ப ரெண்டு பேருக்குள்ள தொடர்பு ஒன்று இபாதத், வணக்கங்கள், நல்ல குணங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள், கட்டளைக்கு வழிபடுதல், இத்தாஅத். இதை கொண்டுதான் தொடர்பு. இதை கொண்டு அல்லாவிடம் அந்தஸ்து கூடும். இதை கொண்டு அல்லாஹு தாலா உயர்வை கொடுப்பான். இதை கொண்டு அல்லாஹு தாலா அவர்களுக்கு பதவி பொறுப்புகளை கொடுப்பான். அதே மனிதன் கெட்டவனாக, மோசடி செய்பவனாக, அல்லாஹுடைய வழிபாட்டிலிருந்து மாறியவனாக வாழும் பொழுது அவன் கீழ்த்தரமாக ஆகிவிடுவான், இழிவில் தள்ளப்படுவான், கேவலத்தில் வீழ்த்தப்படுவான். இதெல்லாம் அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இழிவுகளாக இருக்கு. அப்ப அதைத்தான் நான் இன்னாருடைய பரம்பரை, அதனால் நான் முன்னேறி விடுவேன், எனக்கு வெற்றி இருக்குது என்பது கிடையாது. நான் எந்த பரம்பரையும் சொந்தமில்லை, நான் ஒரு தனி மனிதன், புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவனால் அமல்கள் இருக்கிறது, என எச்சம் இருக்கின்றது என்றால் அவருக்கு அந்தஸ்து இருக்கிறது. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுடைய விஷயத்துல கேட்கிறாங்க அல்லாட்ட. அவனுடைய மகனை பார்த்து சொல்றாங்க, நீ ஏறிருன்னு சொல்றாங்க. அவன் ஏற மாட்டாங்கிறார். அப்ப அல்லாட்ட என்ன செய்றாங்க? கேட்கிறாங்க, யா அல்லாஹ், என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவனாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ் சொன்னா, என்னது, அவர் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவரே கிடையாது, அவன் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் கிடையாது. அமலுல் கைரு சாலிஹ், அப்ப நல்லமல் செய்யாதவன் நல்லவன் கிடையாது என்பதை அல்லாஹ் சொல்லியறான்.
அப்ப இதுதான் அல்லாஹ்வுக்கு அடியானுக்குள்ள தொடரும். அவங்களுடைய தந்தை யாரு, அவங்களுடைய பாட்டன் யாரு, இதெல்லாம் அல்லாஹ் பார்க்க மாட்டான். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தைக்காக சொல்லும்போது அவர்களும் அதேதான். அப்போ அவர்களுடைய ஷிர்க், அவருடைய குஃபுர், அவர்கள் நிராகரித்ததன் காரணமா அல்லாஹ் அவர்களை என்ன செஞ்சுட்டான், கேவலப்படுத்திட்டான், அவளை இழிவுபடுத்திட்டான். இப்போ இந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும்போது அல்லாஹ் என்ன செய்யறான், அவர்களுக்கு அந்த உணர்த்துறான், இது செய்யக்கூடாது, இவ்வாறு செய்வது சரியல்ல என்று அல்லாஹுத்தலா உணர்த்துறதை பார்க்கும். அப்போ பரம்பரை வம்சாவளி என்பது அல்லாஹ்ட்ட ஒரு பொருட்டல்ல. அல்லாஹ்வை வழிபட்டால், ஈமானை ஏற்றுக்கொண்டால், நபிமார்களை பின்பற்றினால், அல்லாஹ்விற்கு வழிபட்டு நடந்தால் அவர் வெற்றி அடைவார். அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்து வருகிறது. அதை பற்றித்தான் இந்த ஆயத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். வாருங்கள் பார்ப்போம் என்ன சொல்லப்படுகிறது என்பதை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அகராதியுடைய விஷயங்கள்ல அதிகமான வார்த்தைகள் பார்த்து கொண்டிருந்தோம். அதன் தொடர் இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. அதை பார்த்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் விளக்கத்திற்குள் செல்வோம். பாருங்க, அல் கவாயிது ஜம்உ காயிதத்துன் வஹியல் அசாஸ், சட்டங்கள், அடிப்படைகள், அவைகள் தான் என்னது, ஃபண்டமெண்டல்ஸ் என்று சொல்லுவோமே, அந்த அடிப்படைகளாக இருக்கிறது. அப்போ கவாயித் காயிதத்துன் ஆண்டிய பன்மை அல் கவாயித் என்பதாக சொல்லப்படும். அப்போ அல் கவாயித் என்பதை அலிஃபை போட்டு எழுதுவாங்க, அலிஃபை விட்டும் எழுதுவாங்க. சில இதில் அல் கவாயித் என்பதை ஹம்சாவை போட்டு எழுதுவாங்க, கடாசபரை போட்டு எழுதுவாங்க. சரி, மனாசிகனா ஜமா மன்சகுன், மன்சகுன் மனாசிகுன். அப்போ வஹியல் இபாதத்து வத்தாஅத்து, ஏன்னா வஹியல் இபாதத்து அது வணக்கம், இன்னும் வழிபாடு, அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்கறது, அவனுக்கு வழிபடுறது, அவனை வணங்குறதுக்கு என்ன சொல்றது, மன்சக் என்பதாக சொல்லப்படும். அல் ஹிக்மத்து, ஹிக்மத் என்ன, அல் இல்மு நாஃபிஉல் மஸ்ஹூபு பில் அமலி. அப்ப அல் இல்ம் கல்வி, அன் நாஃபியா பயனளிக்கக்கூடிய கல்வி, அல் மஸ்ஹூபு பில் அமலி அமலை கொண்டு இணைக்கப்பட்ட, மஸ்ஹூப்னா அதனுடைய தொடர்பில் ஆக்கப்பட்ட அர்த்தம். அப்ப அமலை கொண்டு தொடர்பாக்கப்பட்ட பயனுள்ள கல்விக்கு ஹிக்மத் என்பதாக சொல்லப்படும். அப்ப அசல்ல ஹிக்மத் என்றாலே என்ன, இல்மு எப்படிப்பட்ட இல்மா இருக்கணும், அமலோட இணைந்த இல்மா இருக்கணும். அப்ப அமல் இல்லாத இல்முங்கிறது கைர நாஃபியா, நாஃபியான அதாவது பிரயோஜனம் இல்லாத ஒரு வஸ்துவாக ஆகிவிடும். அவல் முராது பிஹா, அப்ப அதை கொண்டு நாட்டம் என்ன, அதை கொண்டு எது நாடப்படுகிறது, சுன்னத்துன் நபவியத்துல் முத்தஹரா, பரிசுத்தமான நபியினுடைய வழிமுறையை இங்கு நாடப்படுகிறது. அப்போ யுஸக்கீஹிம், அவர்களை சுத்தப்படுத்துறது அப்படின்னா என்ன, மின தஸ்கியத்தி, தஸ்கியத் என்ற வார்த்தையிலிருந்து வந்தா யுஸக்கீஹிம், வஹிய ஃபில் அஸ்லி அத் தன்மியத்து. அப்ப அது அசல் அதனுடைய அர்த்தம் தன்மியத்து, அதாவது நம்ம என்மையிலிருந்து வளர்றதுன்னு அர்த்தம், வளர்ச்சி ஏற்படுறது, ஒரு விஷயத்துல இருந்து அடுத்த தரஜா, அடுத்த படித்தரத்துக்கு செல்வது. யுகாலு சொல்லப்படும், ஜக்க ஜரஉ, விவசாயம் வளர்ந்தது, அறுவடை இது வளருது, விவசாயம் பயிர் வளருது. இதா நமா, அது வளர்ந்தால் சொல்லப்படும். சும்ம உஸ்துஅமிலத் ஃபீ மஅன தஹாரதி அன் நஃப்ஸியத்தி, அப்ப அதுக்கு பிறகு அந்த ஜக்காங்கிற வார்த்தை புழங்கப்பட்டது ஃபீ மஅன தஹாரத்தி நஃப்ஸியத்தி, உள் ரீதியான அதாவது நஃப்ஸ் ரீதியான பரிசுத்தத்திற்கு இந்த வார்த்தை புழங்கப்படுகிறது. கால் அல்லாஹு தாலா, அல்லாஹ் சொல்வதை போன்று, கது அஃப்லஹ மன் ஜக்காஹா, கது அஃப்லஹ திட்டமாக வெற்றி அடைந்து விட்டார், மன் ஜக்காஹா எவர் தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டாரோ, எவர் தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டாரோ அவர் வெற்றி பெற்றார் என்பதாக சொல்லப்படுது. அப்போ ஜக்காங்கிற வார்த்தை வளர்ச்சி என்பதாக புழங்கப்பட்டாலும் அது நாளடைவில் இதற்கும் புழங்கப்படுது, நஃப்ஸுடைய பரிசுத்தத்திற்கும் தஸ்கியத், ஜக்கா எஸ்கி, ஜக்கா தஸ்கியத் என்பதாக அந்த வார்த்தை புழங்கப்படுறது நம்ம பார்க்கிறோம். சரி, அப்ப அதை தொடர்ந்து தஃப்சீருக்கு வர்றோம். பாருங்க, ஒ இதிபு தலா இப்ராஹிம ரப்புஹு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதித்த நேரத்திலே, ரப்புஹு அவருடைய இறைவன், கலிமாத்தின் சில கலிமாக்களை கொண்டு, சில விஷயங்களை கொண்டு, ஃபஅத்தம்மஹுன்ன அவைகளை அவர்கள் பரிபூர்ணப்படுத்தி விட்டார். ஐ உதுக்குர் யா முஹம்மத், ஓ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நீங்கள் நினைத்து பாருங்கள், ஹீன உக்துபிர, ஹீன இக்தபரல்லாஹு அப்தஹு இப்ராஹிமல் கலீல், ஹீன இக்தபர சோதித்த நேரத்திலே, அல்லாஹ் சோதித்த நேரத்திலே, அபுதஹு அவனுடைய அடியாரான, இப்ராஹிமுல் கலீல், இப்ராஹிமல் கலீல், கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய தோழரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, அதாவது அவருடைய அடியாரான, யாருடைய, அல்லாஹுடைய அடியாரான அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தாலா சோதித்த நேரத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள் என்பதாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான். வ கல்லஃபஹு பி ஜும்லத்தின்,
கல்லஃபஹு இன்னும் அவர்களை அதாவது சிரமத்தில் ஆழ்த்தினார். பி ஜும்லத்தி மின தகாலிஃபி ஷரஇய்யா, ஷரியத்துடைய அந்த சிரமங்களிலிருந்து ஒரு ஒட்டுமொத்த சிரமத்தை அவர்களுக்கு அல்லாஹு தாலா அவர்கள் மீது சுமத்தினான். அவர்கள் அதன் மீது அல்லாஹ் தாலா அவர் மீது சுமத்தாட்டினான். அவாமிரு வ நவாஹின், கட்டளைகள் இன்னும் தடைகள், ஏவல்கள் இன்னும் விலக்கல்கள். அவாமிர்னா ஆமிரத், அவாமிர் நவாஹி, நாஹியத் என்ன கட்டளைகள். அப்போ கட்டளைகளையும் அப்ப ஏவல்கள் விலக்கல்கள் இரண்டையும். ஃபகாம பிஹின்ன ஹைர கியாமின், ஃபகாம பிஹின்ன அதை கொண்டு அவர்கள் நின்றார்கள். ஹைர கியாமின் சிறப்பான, அதாவது நிற்பதிலே மிகச் சிறப்பாக அதை சரியான முறையிலே அதை முடித்து காண்பித்தார்கள் என்பதை இந்த இடத்துல அல்லாஹ் சொல்ல வரான். இப்போ இந்த இடத்துல ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிறப்பை அல்லாஹு தாலா முதல்ல எடுத்து காண்பிக்கிறான். அல்லாஹு தாலா தௌஹீதுக்காக வேண்டி அவர்களை இமாமாக ஆக்கியிருக்கின்றான் என்றால் ஏன் சொன்னா அல்லாஹ் அவர்களுக்கு ஏவிய விஷயங்களை பரிபூர்ணமாக நிறைவேற்றினார்கள். அல்லாஹ் அவர்களை தடுத்த விஷயங்களை விட்டு முழுமையாக தவிர்த்து கொண்டார்கள் என்ற விஷயத்தை தான் அங்க சொல்லப்போம். அப்போ வதுக்கூர் இந்த இடத்துல சொல்லி காட்டுங்க, முஹம்மதே நீங்க சொல்லி காட்டுங்கள் என்பதாக சொல்லலாம். நினைவு கூறுங்கள். யாருக்கு? அவங்களுக்கு தெரியும். வதுக்கூர் தக்கர எதுக்கூர் உதுக்கூர், நீங்க சொல்லுங்க. யாருக்கு? இந்த முஷ்ரிக்கீன்களுக்கு. இந்த கிதாபை 2 கிதாபு இது யஹூதி நஸ்ராக்களுக்கு சொல்லுங்க. எப்படிப்பட்டவங்க? அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த மார்க்கத்தை தங்களுக்குரியது என்பதாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள்ட்ட சொல்லுங்க. ஆனா அதுல அவர்கள் இல்லை. வாயால சொல்றாங்க, செயலால சுத்தமாக இல்லை. அப்ப அதுல இருக்கக்கூடியவங்க எப்படி இருப்பாங்க? அதுல நிலையானதா இருப்பாங்க. அவங்க உங்களோட இருக்கக்கூடிய மூமின்கள் தான். ஏன்னா அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சில விஷயங்களை கொண்டு சோதித்தான். சோதனை என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலாவின் புறத்திலிருந்து ஏற்பட்டது. அதை என்ன செஞ்சாங்க? பல சோதனைகள் ஏற்பட்டுச்சு. அதை என்ன செஞ்சாங்க? அவர்கள் பரிபூர்ணப்படுத்தினார்கள். அவங்க என்ன செஞ்சாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதை செவ்வரே செய்து முடித்தார்கள். எந்த குறையும் வைக்கல. இப்ராஹிம் அல்லதி வஃபா, அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் நஜ்ம்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தன்மைகளை பற்றி சொல்லும்போது வஃபா, அதாவது ஷரியத்துடைய எல்லா சட்டங்களையும் எல்லா விஷயங்களையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றினார்கள், அதை பரிபூர்ணப்படுத்தினார்கள். இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் கானித்தன் லில்லாஹி ஹனீஃபா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அல்லாஹ்வை வழிபடக்கூடிய ஒரு உம்மத்தாக, ஒரு முழு சமுதாயம் போன்று இருந்தார். ஒரு சுத்தமான முறையில், களப்பற்ற முறையில். வலம் யக்கு மினல் முஷ்ரிகீன், அவர்கள் முஷ்ரிக்காக இல்லை, அவர்கள் இணை வைக்கக்கூடியவர்களிலிருந்து ஆகியிருக்கவில்லை. ஷாக்கிரல் அன்உமிஹி, அல்லாஹுடைய நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தினார்கள். இதற்கு முன்னாடியே சொல்லப்பட்டுச்சு. இந்த யூதர்கள் நசாராக்கள் பனி இஸ்ரவேல் சொல்லும்போது அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை நினைச்சு பாருங்க, அதுக்கு நன்றி செலுத்துங்க. ஏன்னா அல்லாஹ் நியாமத்து கொடுக்குறான், அவங்க அதுக்கு குஃப்ர் நிராகரிப்பை செய்யறாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பாருங்க, ஷாக்கிரன் லிஅன்உமிஹி, அவர்களுக்கு வழங்கப்பட்ட நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தினார்கள். இஜ்தபாஹு, அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்தான். வஹதாஹு, நேர்வழி காட்டினான். இலா சிராத்தி முஸ்தகீம், சீரான பாதையில. வஆத்தீனாஹு ஃபித் துன்யா ஹஸனா, உலகத்திலேயும் அவர்களுக்கு நலவுகளை அல்லாஹ் வழங்கிட்டான். வஇன்னஹு ஃபில் ஆখিরাতি லமினஸ் ஸாலிஹீன், மறுமையில் அவர்கள் நல்லவர்களிலிருந்து ஆகியிருப்பார்கள். சும்ம வஹைனா இலைக அனித்தபா மில்லத இப்ராஹிம ஹனீஃபன் வமா கான மினல் முஷ்ரிகீன். அதற்கு பிறகு நாம் வஹி அனுப்பினோம். யாருக்கு? உங்களுக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள், பரிசுத்தமான முறையில் பின்பற்றுங்கள். அவர்கள் நிராகரிக்கக்கூடியவர்களிலிருந்து ஆகியிருக்கவில்லை என்பதை, இணை வைக்கக்கூடியவர்களிலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆகியிருக்கவில்லை என்ற விஷயத்தையும் நாம் சொல்லி காண்பித்தோம். குல் இன்னனி ஹதானி ரப்பி இலா சிராத்தி முஸ்தகீம் தீனன் கியமன் மில்லத இப்ராஹிம ஹனீஃபா வமா கான மினல் முஷ்ரிகீன். அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோடு தொடர்பு கொண்டவங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்கிறார்களே, ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி இருந்தார்கள்? அவர்களுடைய நிலை எப்படி இருந்துச்சு? மாகான இப்ராஹிமு யஹூதியன் வலா நஸ்ரானியன் வலாக்கின் கான ஹனீஃபம் முஸ்லிமம் வமா கான மினல் முஷ்ரிகீன் இன்ன அவுலன் நாசி பி இப்ராஹிம லல்லதீன தபஉஹு வஹாதன் நபி வல்லதீன ஆமனு வல்லாஹு வலியுல் முஃமினீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றியவர்கள், அவர்கள் எங்களுக்கு சொந்தம், அவர்கள் எங்களுக்கு நெருக்கமானவர்கள் என்று சொன்னால் அவங்க என்ன செய்யணும்? இந்த உம்மி நபியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பின்பற்ற வேண்டும் அல்லவா? அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த விஷயத்தை பின்பற்றுகிறோம் என்பதற்குரிய அடையாளமாக இருக்கு.
அத்தம்மஹுன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதனுடைய விஷயங்களை எல்லாம் பரிபூர்ணமா முடிச்சான், எந்த குறையும் வைக்கல. எல்லா பி கலிமாத்தின்னா அல்லாஹ் அதை கொண்டு நிறைய விஷயங்கள் கொண்டு சோதிச்சான், அதை என்ன செஞ்சாங்க, பரிபூர்ணமாக முடிச்சான். அல்லாஹ்ல இருந்து மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்தை சொல்லும்போது வசத்தகத் பி கலிமாத்தி ரப்பிஹா வ குதுபிஹி வ கானத் மினல் கானித்தீன். பி கலிமாத்தி ரப்பிஹா, ரப்புடைய கலிமா அப்படின்னா கட்டளைகள், அஹ்காம்கள், ஷரியத்துடைய விஷயங்கள் எல்லாத்தையும் சரியான முறையில முடிச்சாங்க. வத்தம்மத் கலிமத்து ரப்பிக்க சிதுக்கம் வ அத்லா லா முபத்தில லி கலிமாத்திஹி. அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. அல்லாஹ் என்னது, அவனுடைய கட்டளைகளை பரிபூர்ணமாக நீதத்தோடு என்னது அது முடிவடைந்து உண்மை முடிவடைந்து விட்டது, அதுல பரிபூர்ணமாகி விட்டது. அப்ப அதுதான் சொல்றேன், அல்லாஹ் தஆலா என்னது அந்த கலிமத் அப்படிங்கிற வார்த்தை இருக்க ஷரியத்துடைய அந்த விஷயங்கள் கட்டளைகள் அதை பரிபூர்ணமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க, முடிச்சாங்க. அது ஏவல்களாக இருக்கட்டும், அதே மாதிரி தடுக்கப்பட்டவைகளா இருக்கட்டும், அதை கரெக்டா முடிச்சாங்க. அதுதான் அத்தம்மஹுன்ன எந்த குறையும் வைக்காம என்ன செஞ்சாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதை பரிபூர்ணப்படுத்தினார்கள். அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு சோதிச்ச எல்லா சோதனையிலையும் வெற்றி பெற்றார்கள். அது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்லும்போது சொல்லுவாங்க, இந்த இடத்துல சோதிச்சானா என்ன, அல்லாஹ் தஆலா சுத்தத்தை கொண்டு சோதித்தான். அதாவது என்ன, தலையில வந்து 5 விஷயங்கள், அதே மாதிரி உடலில் 5 விஷயங்கள். தலையில 5 விஷயம் என்ன, மீசையை கத்தரிப்பது, வாய் கொப்பளிப்பது, நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது, மிஸ்வாக் செய்வது, தலையை வருவது, அதாவது ஃபரக்குன்னு சொல்றாங்களா நடுவுல சீவுறது. இந்த 5 விஷயங்கள் உடலுக்கு தலைக்குரிய விஷயம். 5 விஷயம் உடலில தக்லீமுல் அல்ஃபார், அதாவது நகத்தை வெட்டுவது, இந்த மறைவிட முடிகளை களைவது, அது மாதிரி சுன்னத் செய்வது, சுன்னத்திடுவது, அதே போல் அதாவது அக்களுடைய முடிகளை எடுப்பது, பிடுங்குவது, அதே போல் அதாவது மலம் ஜலம் இதனுடைய அந்த அசர்களை அந்த இடத்துல வந்து ஒண்ணும் இல்லாமல் பரிசுத்தமான முறையில் அதை தூய்மை செய்வது என்பதாக சொன்னாங்க. அப்ப இந்த 10 பொதுவா நபிமார்கள் எல்லா நபிமார்களுக்கும் உரிய வழக்கமாக இருந்துச்சு. 10 விஷயங்கள் நபிமார்களுக்குள்ள வழக்கமாக இருந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம்தான். அப்ப இந்த இடத்துல வந்து பொதுவாக 10 விஷயங்கள்ங்கிறதுல இன்னும் சில ரிவாயத்துல ஒரு இது வித்தியாசம் சொல்லுவாங்க. அதாவது 6 விஷயம், இது 10 விஷயத்துல 6 வந்து மனிதன், அதாவது என்னன்னு சொன்னா இந்த விஷயத்துல சொல்றது 10 விஷயங்களை வந்து என்னது அதை பரிபூர்ணப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல சொல்லும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவர்களுக்கு வழங்கப்பட்ட அத்தனை சோதனையிலேயே என்ன செஞ்சாங்க, தெளிவான முறையில் அதை எந்த குறைவும் இல்லாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்பதை தான் அங்க சொல்றோம். எந்த குறையும் வைக்கல, பரிசுத்தமான முறையில எல்லா சோதனைகளையும் சரி செய்து முடித்தார்கள். அந்த விஷயத்தை அங்க சொல்லப்படுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அப்படிங்கிறது நம்ம சொன்ன மாதிரி இப்ராஹிம் அப்படின்னா அந்த வார்த்தையுடைய இதை சொன்னோம். அதாவது இப்ராஹிம் அப்படிங்கிறது அபுல் ரஹீமுன் என்பதாக சொல்லுவாங்க. அது அஜமி பேரு. அதனுடைய மானா என்ன, அபுல் ரஹீமுன் இரக்கமுள்ள தந்தை. வஹுவ இப்ராஹிம் இப்னு தாரிக் வஹுவ ஆசர் என்பது தான் சொல்லுவோம். இப்னு நாகூர் இப்னு ஷாரூ இப்னு அரகு இப்னு ஃபாலிக் இப்னு ஆபிர் இப்னு சாலிஹ் இப்னு அர்ஃபஹஷ்த் இப்னு சாம் இப்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ஒக்கான மௌலித இப்ராஹிம் பிஸ்ஸூஸ், அதாவது சூஸ்ங்கிற இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு கருத்துல கூஃபாக்கு அருகாமையில் என்பதாக சொல்லப்படுது, ஒரு இதுல பாபிலோனுடைய பூமி என்பதாக சொல்லப்படுது. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்ங்கிறது எல்லா விதமான சிறப்பும் மிக்கவர்கள் ஒரு நபி என்பது தெரியுது. இது வந்து யூத நசராக்களும் ஏற்றுக்கொண்டாங்க. அதனாலதான் அல்லாஹ் தஆலா இப்படி அவங்களுக்கு சொல்றான், அவங்களுடைய விஷயத்தை ஏற்றுக்கொண்டவங்க என்ன செய்யணும், இதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கொள்வது அவங்களுக்கு கட்டாயமாக இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். அப்ப எல்லா விஷயத்தையும் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். அந்த விஷயங்களை பின்பற்றணுங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி சொல்லும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்துல அவர்கள் எந்த குறையும் அவர்கள் வைக்கவில்லை. ஃபாத்தம்மஹுன்ன கால இன்னி ஜாயிலுக்க லின்னாஸி இமாமா. கால அதாவது கால அல்லாஹ் சொல்றான், இன்னி நிச்சயமாக நான் ஜாயிலுக்க உங்களை ஆக்கப் போகிறேன், லின்னாசி மக்களுக்கு, இமாமன் இமாமாக நான் ஆக்கப் போகிறேன் என்று சொல்லும்போது அவங்க சொல்றாங்க கால வமின் துர்ரியத்தி, அதாவது கால இன்னி ஜாயிலுக்கு லின்னாசி இமாமா, உங்களுக்கு வேலை செய்ய மக்களுக்கு இமாமாக ஆக்கப் போகிறேன் என்பதாக சொல்றாங்க. அப்போ ஒரு ரிவாயத்துல சொல்றாங்க, அதாவது இது வந்து என்ன கட்டளைகள்னா அதை வந்து ஷராயுல் இஸ்லாம், இஸ்லாத்துடைய ஷரியத்துடைய விஷயங்கள் என்பதாக சொல்லப்படுது. அதை வந்து என்னது எல்லாத்தையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க,
இப்ராஹிம் அலி இஸ்லாம் அதை கொண்டு இப்ராஹிம் அலி இஸ்லாம் தவிர யாரும் அதை கொண்டு முழுமையா சோதிக்கப்படலை. அந்த அளவுக்கு அவங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சோதிக்கப்பட்டாங்க. அப்ப அதன் மூலம் எனது அவங்க என்ன செஞ்சாங்க, தெளிவா அதை முடிச்சிட்டாங்க. அதனாலதான் அல்லாஹ் இப்ராஹிம் அல்லதி வஃபா என்பதாக சொல்றான். பராத் தாயிபூன் அல் ஆபிதூனங்கிற அதை கடைசி வரைக்கும் சொல்றான அவைகள் அனைத்தும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் செய்தார்கள். இன்னொரு இடத்துல இன்னல் முஸ்லிமீன் ஒரு முஸ்லிமாத் என்பதாக சொல்றான். அப்போ 10 விஷயம் தாயிபூன் அல் ஆபிதூன வருது, அந்த 10 கட்டளைகள். அடுத்து இன்னல் முஸ்லிமீன் அவல் முஸ்லிமாத், அதுல 10 கட்டளைகள். அடுத்து கத அஃபலஹல் முஃமினூன், அதுல ஒரு 10 விஷயங்கள். அப்போ இந்த 10 விஷயங்களை என்ன செஞ்சாங்க, இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் 30 விஷயங்களை பரிபூர்ணமாக முடித்தார்கள் என்பதாக சொல்லப்படுது. அப்ப என்னென்ன விஷயங்கள்ங்கிறத பார்க்கும்போது 30 விஷயத்துல 10 முதல்ல தௌபால இருக்க தாயிபூன் தௌபா செய்யறது, அல்ல ஆபிதூன் ரெண்டாவது, அல்ல ஹாமிதூன் மூணாவது, அஸ்ஸாயிஹூன் நாலாவது, ராக்கிஊன் ஐந்தாவது, அஸ்ஸாஜிதூன் ஆறாவது, அல் ஆமிரூன் பில் மாரூஃப் ஏழாவது, நாஹூன் அல் முன்கர் எட்டாவது, வல ஹாஃபிதூன லிஹுதூதில்லா பஷில் மூமின். அப்படி அப்போ அதே போல இன்னல் முஸ்லிமின் முஸ்லிமாத் வரக்கூடிய ஆயத்துகள். அப்போ இதெல்லாம் என்ன செய்யப்படுது, 30 விஷயங்களும் என்னது ஷரியத்துடைய 30 கட்டளைகள் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்டது, அதை அவர் நிறைவேற்றி விட்டார்கள். ஃபஅத்தம்மஹுன்ன, அதை முழுசா நிறைவேற்றிட்டாங்கிற விஷயத்த சொல்லப்படுது. சரி, ஒரு ரிவாயத்துல வருது அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், மனாசிக்கல் ஹஜ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஏற்பட்ட சோதனைகளை எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்தையும் முழுமையா முடிச்சாங்க. சரி, அப்ப அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா ஹலீல் உள்ளாங்கிறான். அத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா என்பதாக சொல்றான். அப்ப அதுல ஒரு விஷயம் சொல்றாங்க, பொதுவா ஹலீல் என்பது யாரு அப்படின்னா ஹுல்லத், அதாவது ஹபீபுக்கு அடுத்த அந்தஸ்து ஹலீலுக்கு வரும். ஹபீப் ஹுப்புங்கிறது முதல் தரம், இரண்டாவது ஹுல்லத் என்பது இரண்டாம் தரம். அப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய ஹலீல் என்பதாக அல்லாஹ் ஆக்குனதுக்கு பிறகு மலக்குகள் கேட்கிறாங்க, யா அல்லாஹ் எதற்காக வேண்டி இப்ராஹிம் அலி இஸ்லாத்தை நீ ஹலீல் ஆக்கி இருக்கின்றாய் என்பதாக கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றான், நீ என்ன செய், வந்து இப்ராஹிம் அலி இஸ்லாத்தை அல்லாஹ் சோதிக்கிறதுக்காக ஒரு மலக்கு அனுப்புறான். அப்போ ஒரு இடத்துல அல்லாஹ் சுபஹான் அல்லான்னு ஒரு வார்த்தை சொல்லப்படுது. உடனே இப்ராஹிம் இஸ்லாம் அந்த சொல்ல கேட்டு அப்படியே அந்த இடத்தை நோக்கி போறாங்க. அல்லாவுடைய பேரை கேட்டா அவங்களுடைய உள்ளம் அப்படி இப்படி பூரிச்சு போயிருது. அப்போ உடனே அந்த ஆள்கிட்ட போய் நீங்க ரெண்டாவது இந்த வார்த்தையை சொல்லுங்கன்னு அவர் சொல்றாரு, சும்மா சொல்ல முடியாது, அப்ப என்னுடைய ஆட்டு மந்தையில பாதி எடுத்துக்கொள்ளுங்க, ரெண்டாவது ஒரு தடவை சொல்லுங்க, அடுத்த ஆட்டு மந்தையின் மீதியும் கொடுத்துட்றாங்க, அடுத்து ஒருக்க சொல்லுங்க. ஏன்னா அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு அவருக்கு இனிமையா இருக்கு. அல்லாவுடைய திருநாமத்திற்காக தன்னையே அர்ப்பணிக்க தயாராயிட்டாங்க. சொன்னாங்க, எனக்கு என்ன தருவ, சொன்னாங்க, என்ன நீங்க அடிமையாக வைத்துக் கொள்ளுங்கள், இந்த சொல் என்னுடைய காதில் விழணும், என் உள்ளத்தை குளிரச் செய்யுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்பதான் அந்த மலக்கு புரிஞ்சு கொண்டாங்க. அப்ப அல்லாஹு தாலா ஹலீலாக தேர்ந்தெடுத்ததுன்னா என்ன, எந்த அளவுக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய பிரியம் அல்லாஹின் மீது இருக்கிறது, எந்த அளவுக்கு அல்லாவை நேசிக்கிறாங்கிற விஷயத்த அந்த இடத்துல விளங்கி கொண்டாங்க. இப்ப அந்த அளவுக்கு என்னது இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய அந்த விஷயம் எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க, பரிபூர்ணப்படுத்தினார்கள். அப்ப அல்லாஹ் கேட்கிறான், காலலஹு ரப்புஹு இன்னி ஜாயிலுக்க, நாம் உங்களை ஆக்கக்கூடியவராக இருக்கிறோம், குதுவத்தல் இன்னாசி, மக்களுக்கு பின்பற்ற, அதாவது மக்களுடைய குதுவாவாக, மக்கள் வந்து உங்களை பின்பற்றக்கூடியவராக ஆவார்கள். மனாரன், இன்னும் அவர்களுக்கு ஒரு ஒளியாக, நேர்வழியாக, யுஹ்ததா பிஹி அல்லது யஹ்ததி பிக்க அல் ஹல்கு, உங்களை கொண்டு நிச்சயமாக மக்கள் நேர்வழி பெறக்கூடிய ஒரு ஒளியாக, ஒரு ஒளிமிக்க ஒரு மனாராக உங்களை நாம் ஒரு அடையாள சின்னமாக நாம் உங்களை ஆக்குகிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்ப சொன்னவனை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, கால வமின் துர்ரியத்தி, என்னுடைய சந்ததியிலிருந்தும், அதாவது கால இப்ராஹிமு வஜால் யா ரப்பி, என்னுடைய ரப்பே நீ ஆக்குவாயாக, ஐதன் இன்னும் ஐம்மத்தன் மின் துர்ரியத்தி, என் சந்ததியிலிருந்தும் ஐம்மாக்களை, இமாம்களை, தலைவர்களை ஆக்குவாயாக என்பதாக கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்றா, கால லா யனாலு அஹதில் லாலிமீன், அநியாயக்காரர்களுக்கு என்னுடைய ஒப்பந்தத்தில் எந்த பங்கும் கிடையாது, அவங்க பெறவும் மாட்டார்கள். அதாவது லா யனாலு ஹாதல் ஃபதுல, இந்த சிறப்பை அடைய மாட்டார்கள், அல் அலீம, இந்த உயர்ந்த சிறப்பை அடைய மாட்டார்கள், அஹது மினல் காஃபிரீன், காஃபிர்களிலிருந்து யாருக்கும் இப்படிப்பட்ட இந்த உயர்ந்த சிறப்பு என்பது ஒருபோதும் கிடைக்காது என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். அப்ப அந்த இடத்துல என்னது, யாருக்கும் கிடையாது அப்படிங்கிறத சொல்றான். அதாவது யார் உண்மையான முறையில, அதாவது இறையச்சம் கொண்டவராக, உங்களை பின்பற்றக்கூடியவராக, அதாவது என்னுடைய ஒப்பந்தத்தினுடைய வழிபாடு, என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தவராக இருக்கிறார்களோ அவர்கள்தான் என்னது இந்த அந்தஸ்து, இந்த விஷயங்களை அடைவார்கள். ஆனா யார்
அநியாயக்காரராக இருக்கின்றார்களோ, அதாவது உங்களுடைய வழியை தவறியவர்கள், அதே போல உங்களுடைய என்னை வழிபடுவதை விட்டும் புறமுதுகு காட்டியவர்கள், அதை வந்து என்ன செய்ய மாட்டாங்க, இந்த பதவியை, இந்த அந்தஸ்தை அடைய மாட்டாங்க என்பதாக சொல்றாங்க. யாருக்கு கிடைக்கும்? யார் அப்ப அநியாயக்காரருக்கு கிடைக்காது. அப்ப யார் என்னோட ஒப்பந்தம் செய்றாங்களோ, நபுவத்துடைய விஷயத்துல, இமாமத்துடைய விஷயத்துல அநியாயமா இருக்கவனுக்கு எனது இது கிடைக்காது. அதுக்கு தான் உதாரணம் பார்த்தோம். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயம் பார்த்தோம். அதே மாரி ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம், இன்னும் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவிமார்கள பத்தி அல்லாஹ் சொல்லும்போதும் என்ன அல்லாஹ் சொல்லும்போது என்னது, தரபல்லாஹு மஸலன், அல்லாஹ் என்ன செய்யலாம், காஃபிரான அதாவது நிராகரித்த பெண்மணிகளுக்கு அல்லாஹ் என்ன வம்ராத்த நூஹி வம்ராத்த லூத், லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியையும் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி அல்லாஹ் உதாரணமாக காட்டுறான். என்ன செய்றாங்க, அவங்க காலத்தா அத நல்ல அடியார்களுக்கு கீழே இருந்தாங்க. ஆனா அவங்க செயல்பட்டதெல்லாம் என்னது, நரகத்திற்கு செய்யக்கூடிய வேலையா இருந்துச்சு. அதனால வக்கீல் அதுகுலன் நார மஅத் தாஹிலீன், நரகத்துக்கு போகும்னு சொல்லிட்டான். நரகத்துக்கு போகும்னு சொல்லிட்டான். அதனால யாராக இருந்தாலும் சரி, சொந்தத்தை கொண்டோ பரம்பரையை கொண்டோ அல்லாவை நெருங்க முடியாது. நெருங்கணும்னு சொன்னா இபாதத்துகள், வணக்கங்கள், நேரு வழி, சரியான பாதை, அநியாயமற்ற வாழ்க்கையின் மூலம்தான் அல்லாஹ்விடத்துல அந்தஸ்தே தவிர வேறு எந்த சொந்த பந்தம் என்பதை கொண்டோ, அல்லது நம்ம மகன்கள் என்பதை கொண்டோ, அல்லது தந்தை தந்தை பெரிய அந்தஸ்தில் இருக்கிறார், எனவே அந்த மகனுக்கு அதற்குரிய அந்தஸ்து கிடைக்கும் என்பதோ கிடையாது. அல்லதீன ஆமனு வலம் எல்பிசு ஈமானஹும் பிதுல்மின் உலாய்க லஹுமுல் அம்ன். எவர்கள் ஈமானோட வேற எதையும் கலக்கக்கூடாது, அநியாயத்தை கொண்டு கலந்தாங்கன்னு சொன்னா அவங்க அந்த அந்தஸ்தை விட்டு இழந்து விடுவார்கள். அதைத்தான் இந்த ஆயத்தின் மூலம் அல்லாஹ் சொல்ல வர்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த அந்தஸ்து கிடைச்சது. யார் அவங்களை முழுமையா பின்பற்றி நடப்பார்களோ அவர்களுக்கும் அந்த அந்தஸ்து கிடைக்கும். இல்லை என்றால் என்ன செய்வாங்க, வழி தவறியவர்களாக அவள் அந்த என்னது இழிவுக்கும் கேவலத்திற்கும் உள்ளவர்களாக ஆகிவிடுவார்கள். எந்த பதவியும் கிடைக்காது. பரம்பரையை வச்சோ சொந்தத்தை வச்சோ அல்லாஹ் எதையும் கொடுக்க மாட்டான் என்ற விஷயத்தை தெளிவாக இந்த ஆயத்தின் மூலம் அல்லாஹ் விளக்கி காண்பிக்கின்றான். எனவே அல்லாவிடம் நெருங்குவது என்பது அவனுடைய இபாதத்தை கொண்டுதானே ஒழிய, அவனுடைய இபாதத்தின் மூலம்தான் நெருங்க முடியுமே ஒழிய, வேற எந்த உலகத்துடைய ஆதாயங்களும் அவனை நெருக்காது, அவனிடம் நெருங்க விடாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹு தாலா எவ்வாறு நபிமார்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுத்து நேர்வழி காண்பித்து அவர்களை ஈமானில் உயரச் செய்தானோ, அவர்களுடைய முழுமையான வாழ்க்கை, குறிப்பாக எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முழு வாழ்க்கையும் சுன்னத்துகளையும் பின்பற்றி அவருடைய அந்தஸ்திலே உயர்வை, அதாவது அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து அவருடைய உம்மத்திலே நல்ல சாலிகானவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. நாளை ஹவுதுல் கௌசரிலே அன்னாருடைய கையினால் பானம் அருந்தக்கூடிய உயர்ந்த மக்களில் இருந்து அல்லாஹ் நம்மையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.